அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்து அவர்கள் பாகம் 7 நிறைவு பகுதி. கல்வி பாதையில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்து அவர்கள் மக்கா முஹர்ரமாவிலிருந்து புறப்பட்டார்கள் கல்வி கற்பதற்காக. அங்கிருந்து ஜீத்துவா என்ற ஊரை அடைந்தார்கள். பின்பு மதீனா முனவ்வரா போய் சேர்ந்தார்கள். அங்கு இமாம் மாலிக் ரஹ்மத்து அவர்களுடைய சமூகத்தில் இருந்தார்கள். பின்பு கூபா சென்றார்கள். அங்கு இமாம் முஹம்மதுடன் தங்கியிருந்தார்கள். பின்பு பக்தாத் போனார்கள். பிறகு மீண்டும் மதீனா சென்றார்கள். கல்வி கற்பதற்காக மகனை வழியனுப்பி வைக்கும்போது தாயின் உணர்ச்சிகள். இறைவா, நான் என் இதயக்கனியை உனது வழியில் அனுப்புகின்றேன். உன் அன்பு தூதரின் கல்வியை பெறுவதற்காக அனுப்புகின்றேன். இறைவா, ஆதரவற்றவளான என் வேண்டுதலை ஏற்று எவ்வாறு அவனுக்கு கல்வியில் ஆர்வத்தை ஊட்டினாயோ அவ்வாறே பயணத்தில் ஏற்படும் ஆதரவற்ற நிலைமையில் அவனுடைய கரம் பற்றி காப்பாயாக. அவனே அறியா விதத்தில் அவனுக்கு நீ உதவி புரிவாயாக. என் ஆசைகளும் விருப்பங்களும் கொண்ட இந்த இளங்கன்று வளர்ந்து பூத்து காய்க்கும் நன்னாளை, மார்க்க கனிகள் நிறைந்திருப்பதைக் கண்டு நான் பூரிக்கும் பொன்னாளை எனக்கு காட்டி அருள்வாயாக. இப்படி இமாம் ஷாஃபி ரஹ்மத்து அவர்களின் தாய் மனமுருக இரண்டும் பிரார்த்தனை செய்து மகனை வழியனுப்பி வைத்தார்கள். அழகான முறையில் மார்க்க கல்வியை கற்று இறுதியாக மார்க்க செல்வம் அனைத்தையும் வாரிக்கொண்டு தன் முதிய அன்னையிடம் மக்கா நகர் வந்து சேர்ந்தார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்து அவர்களின் மணிமொழிகள். அறிவை விரும்பாதவனை நீ நண்பனாக ஆக்கிக் கொள்ளாதே. நாணமற்றவனின் நட்பு மறுமையில் கேவலத்தை உனக்கு தரும். கல்விக்கு அழகை கொடுப்பது தீமையிலிருந்து விலகிக் கொள்வதும் பொறுமையும் ஆகும். மார்க்க கல்வி கற்பதில் ஈடுபடுவது நபில் தொழுகையை விட சிறந்ததாகும். கட்டாய கடமைகளை ஃபர்ல்களை நிறைவேற்றிய பிறகு கல்வியை தேடுவதில் ஈடுபடுவதே இறைவனின் நெருக்கத்தை தேடுவதற்கு சிறந்த வழியாகும். கல்வியில் பகட்டும் பிறருக்கு காட்ட வேண்டும் என்ற எண்ணமும் கல்மனத்தையும் கபடத்தையும் உண்டாக்கும். இறைவன் எதை விளக்கியுள்ளானோ அதில் ஆர்வம் கொள்வதும் இறைவன் எதை ஏவியுள்ளானோ அதை வெறுப்பதும் அறிஞனுக்கு பெரும் களங்கமாகும். தன் மார்க்கத்தை பேணுபவனாலேயே மார்க்கத்துக்கு மாறான செயல்களிலிருந்து தப்ப முடியும். எவனிடத்தில் உலகப்பற்று அதிகமாக இருக்குமோ அவன் உலகப்பற்றுள்ளவர்களின் அடிமையாக இருப்பான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்து அவர்களின் மணிமொழிகளோடு இந்த பதிவு நிறைவு பெறுகிறது. இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.